بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل أمة جعلنا منسقا صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் எழுந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்தில நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். உலக பொதுமுறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் வழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை பெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் இன்றும் விலகிக் கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான அரஃபாவுடைய தினத்திலே நாம் வைத்திருக்கக்கூடிய நோட்டிருக்கக்கூடிய நோன்புகளை கபூல் செய்து கொண்டு அதன் மூலமாக நம்முடைய குடும்பங்களிலே, ஊர்களிலே உலக முஸ்லிம்களுக்கு ஈடற்றத்தை கொடுத்து நல்லது புரிவானாக. ஆமீன். இறுதியாக வாழக்கூடிய காலம் சில காலகட்டத்திலே நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்களித்து குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துடுவானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வகீனா அஸாபன்னார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்துடுவாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே அரஃபாவுடைய நாளிலே புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். ஜும்மாவுடைய தினம் எப்படிப்பட்ட உயர்தரமான உன்னதமான நன்மை அள்ளித்தரக்கூடிய தினம் என்பதையெல்லாம் சொல்லி கேட்டு தெரிய வேண்டும் என்ற கட்டாயத்தில் நாம் இல்லை. ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஜும்மாவுடைய தினத்தை அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளக்கத்தையும் நல்ல அறிவாற்றலையும் நமக்கு சிந்தனை சக்தியும் கொடுத்து நல்லது புரிவானாக. ஆமீன். பெருமக்களே, இன்றைய தினம் நமக்கு நாம் வாழக்கூடிய தேசத்திலே அரஃபாவுடைய தினமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை நோன்புகளாக வைத்து நாமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை போற்றியவர்களாக பல பெருமக்கள் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அரஃபாவுடைய நாள் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னாலே பெருநாளுடைய நாள் ஆரம்பமாகிவிட்டது. அதைத் தொடர்ந்து ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய புனிதமான தினங்கள் 4 தினங்கள் 5 தினங்கள் ஆரம்பமாகிவிடும். இதிலும் குறிப்பாக ஹாஜிகளுக்கு நேற்று அரஃபாவுடைய தினமாக, இன்று பெருநாள் தினமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய சிறப்பையும் அதனுடைய அந்தஸ்தையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நமக்கு இந்த அரஃபாவுடைய நோன்பை கடமையாக்கி கொடுத்திருக்கின்றார். எனவே தான் கேள்விப்பட்ட விஷயம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், அரஃபாவுடைய நோன்பை பற்றி பல ஹதீஸ்களிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். அரஃபாவை மட்டும் கொண்டு இந்த நாள் சிறந்தது ஆனதல்ல, நோன்பை கொண்டு. அரஃபா என்று சொன்னாலே அரபியில அறிதல், அல்லாஹ்வை எப்படி அறிய வேண்டுமோ, எப்படி தெரிய வேண்டுமோ என்ற நோக்கத்திலே அறிதலுக்கு பெயர்தான் அரபியிலே அரஃபா, அரஃப்த என்பதாக சொல்லப்படுகின்றது.
இதை எதை வைத்து சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், ஹாஜிகள் அரஃபாவுடைய தினத்திலே அந்த மைதானத்திலே ஒன்று சேர்ந்து இன்று முதல் நாங்கள் உன்னை அறிந்து கொண்டோம், எங்களுடைய பாவ மீட்சிகளுக்கு நாங்கள் பாவத்தை கடந்து நாங்கள் மன்னிப்பை தேடி மீட்சியை பெற்றுக்கொள்கின்றோம் என்ற நோக்கத்திலே பல லட்சம் மக்கள் நேற்று கூடியதையெல்லாம் மீடியாக்களிலே நாம் பார்த்திருப்போம். பெருமக்களே, அதில் குறிப்பாக அரஃபாவுடைய தினம் ஆரம்பமாகிவிட்டது என்று சொன்னால் தக்பீரை அதிகமாக முழங்க வேண்டும் என்பதாக பல ஹதீஸினுடைய தோரணையிலே நம்மால் காண முடிகின்றது. அதிலும் குறிப்பாக அரஃபாவுடைய தினம் ஆரம்பத்தில் இருந்து ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய எதுவரை குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றதோ, குறிப்பாக செவ்வாய் கிழமை வரை 13ஆம் தேதி வரை அசர் வரை குர்பானி கொடுப்பதற்கு நம்முடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றது. அதுவரை அல்லாஹ்வை அதிகமாக தக்பீரை கொண்டு முழங்க வேண்டும் என்பதாக பல ஹதீஸ்களிலே நாம் காண முடிகின்றது. முதலிலே தக்பீர் என்று சொன்னாலே இன்றைக்கு ஏளனமாக ஏதோ சொல்லப்படுகின்றது என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். தக்பீர் என்ற வார்த்தை ஒரு பேர் உபகாரமான வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்திலே ஒரு திக்ர், ஒரு வார்த்தை அதிகமாக புழக்கத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் அது அல்லாஹ் அக்பர் என்ற திக்ர் தான், வார்த்தை தான். நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த தொழுகையினுடைய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிலேயும் அவ்வளவு தக்பீர், அந்த தக்பீர் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தப்படுகின்றது. திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே ஒரு ஹதீஸ் இடம்பெறும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். அர்பஈன யௌமன் ஃபில் ஜமாஅத்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், 40 நாட்கள் தொடர்படியாக யார் பள்ளியிலே இமாம் ஜமாத்துடன் எதிரிக்கு தக்பீரத்துல் ஊலா, தொடர்ந்து இமாம் ஜமாத்துடன் யார் முதல் தக்பீரிலே தொழுவார்களோ குத்திபத் லஹு பராத்தானி, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 விதமான விடுதலையை பெற்றுக் கொடுக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதிலே முதலாவதாக சொல்லுவார்கள், அவ்வளுவா பராத்து மினன்னார், நரக வேதனையை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தக்பீர், அவ்வளவு தக்பீர், முதல் தக்பீரிலே தொழக்கூடியவர்களுக்கு விடுதலையை கொடுக்கின்றார். அஸ்ஸானியா, இரண்டாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பராத்து மினன் நிஃபாக், உள்ளத்திலே இருக்கக்கூடிய கசடுகளான எண்ணத்தை விட்டும் நயவஞ்சக தன்மையை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து கொடுப்பார் என்பதாக அவ்வளவு தக்பீரை கொண்டு 40 நாட்கள் தொடர்படியாக தொழக்கூடியவர்களுக்கு இந்த சிறப்பு இருக்கின்றது என்பதாக ஹதீஸிலே நாம் காண முடிகின்றது. பெருமக்களே, அந்த தக்பீர் என்ற வார்த்தை இருக்கின்றதே அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் பார்க்கலாம், உலகத்திலே ஒரு அறிக்கை நமக்கு எடுத்து காமிக்கின்றது. பொதுவாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய உலக நாடுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹ் அக்பர் என்ற அந்த தக்பீர் சொல்றோம் அல்லவா, அந்த திக்ர் இருக்கின்றது அல்லவா, நாள்தோறும் அந்த தொழுகைக்காக அழைக்கப்படுகின்ற அந்த பாங்கின் ஓசை ஏறக்குறைய 45 லட்சம் பள்ளிவாசல்களில் அல்லாஹ் அக்பர் என்பதாக இன்றைய கணக்கின் அடிப்படையில் நமக்கு ஒரு ஆய்வை கொடுக்கின்றார்கள். உலக நாடுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 45 லட்சம் பள்ளிவாசல்களில் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் முழங்கப்படுகின்றது. சுமார் 45 லட்சம் பள்ளிகளில் 13,55,00,000 முறைகள் ஒரு நாளைக்கு அல்லாஹ் அக்பர் என்ற முழக்கம் உலகம் முழுவதும் கொடுக்கப்படுகின்றது என்பதாக ஒரு அறிக்கை நமக்கு சொல்லப்படுகின்றது. ஒரு நாளிலே 5 முறை பாங்கு சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் 30 முறை அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தைகளை உலக மக்களுக்கு குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது. அதிலும் ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாளிலே 6 முறை அல்லாஹ் அக்பர் என்ற பாங்கை நாம் கொடுக்கின்றோம். ஒரு தொழுகையிலே ஒரு பாங்கிற்கு 4 முறை அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தைகள் இடம்பெறுகின்றன. அப்படி நாம் பார்க்கும் பொழுது பெருமக்களே, ஜும்மாவுடைய தினத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, 45 லட்சம் கோடியே 16 லட்சம் முறைகள் அல்லாஹ் அக்பர் என்பதாக உலகம் முழுவதும் இந்த தக்பீர் காத்துகள் இடம்பெறுகின்றது என்று சொன்னால், அந்த தக்பீர் அல்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை எவ்வளவு பெரிய நெருக்கத்திற்குரிய வார்த்தைகளாக இருக்கும் என்பதை பெருமக்களே நாம் விளங்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தான்
இந்த ஐயாமு தஷ்ரீக் ஆரம்பமாகிவிட்டது என்று சொன்னால் அதிகமாக நீங்க தக்பீரை சொல்லுங்கள். தக்பீரை கொண்டுதான் இந்த அரஃபாவுடைய நாளாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய அந்த குர்பானுடைய நாட்களாக இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தின் மனப்பான்மை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை முன்வைத்து நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அதிலே அசல் அஸ்திவாரமாக இருப்பது பெருமக்களே அந்த தக்பீர் தான். அவருடைய தியாகத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளை பேசப்படும். அவர்களுக்கு கடைசியாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை கொண்டுதான் மலக்குகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்தான். அந்த தக்பீர் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கழுத்தில் வைக்கப்பட்ட கத்தியை பாதுகாத்தது என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் குர்ஆனுடைய நெடுவிலும் பெருமக்களை நமக்கு விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். குறிப்பாக ஒரு மனிதர் 5 கால நேர தொழுகையாளிகளாக இருந்தார் என்று சொன்னால், பாங்கு அல்லாமல் ஒரு மனிதர் 5 நேரம் மட்டும் தொழுகின்றார், சுன்னத் அல்லாமல், இதர தொழுகை அல்லாமல், அப்படி தொழுதாலும் கூட அவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கின்றது என்று சொன்னால் 94 முறைகள் அவர் அல்லாஹ் அக்பர் என்பதாக 5 நேர தொழுகைகளில் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்றார் என்பதாக நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. அந்த அளவு தக்பீரை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே தான் சொல்லப்படுகின்றது, ஜமாத்தாக நீங்கள் தொழுதாலும் சரி, தனியாக தொழுதாலும் சரி, நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியை பார்த்தாலும் சரி, நீங்கள் அதிகமாக தக்பீர் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏனென்று சொன்னால் எத்தனையோ இதர தக்பீர்கள் இருக்கின்றது, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தைக்கு மிஞ்சிய திக்ர் என்பது, வார்த்தை என்பது உலகத்திலே எதுவுமே இல்லை என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் பெருமக்களே. அந்த அடிப்படையில் அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அது எங்க சொல்ல முடியும்? தொழுகையில வந்தால் ஆண்களாக இருந்தால் பள்ளியில, பெண்களாக இருந்தால் வீடுகளில் என்ன செய்ய முடியும்? தொழுகையினுடைய நேரத்தில் ஜமாத்தாக தொழுதாலும் சரி, தனியாக நடந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, எல்லா நேரங்களிலும் தன்னுடைய நாவுகள் சுழண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக இந்த தக்பீர் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்ற வார்த்தை ஒவ்வொரு நாவிலும் வர வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆமீன். அடுத்ததாக பெருமக்களே, குர்பானுடைய நேரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. குர்பானுடைய பெருநாள் நாட்களிலே எல்லா விஷயங்களையும் பகிர்வதற்குரிய நேரம் காலங்கள் என்பது கிட்டாத காரியம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு முன்னால் ஒரு ஜும்மாவை நமக்கு கொடுத்திருக்கின்றார். குர்பானுடைய சில மசாயில்கள் நாம் தெரிந்து கொள்வது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சில சட்டத்திட்டங்கள் குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தின் அடிப்படையிலே நாம் குர்பானியை கொடுக்கின்றோம் என்பதாக முதலிலே விளங்க வேண்டும். அவர் ஆடாக இருக்கட்டும் அல்லது கூட்டாக இருக்கட்டும், இப்படி கூட்டு குர்பானியாக இருக்கட்டும், தனியாக இருக்கட்டும், நாம் சாதாரணமாக இன்றைக்கு உலகளாவியில் என்ன ஆகிவிடுகின்றது என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் மத்தியில் இன்றைக்கு குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் சாதாரணமாக ஏதோ போன்பே, கூகுள் பே, ஜிபே இப்படி தட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் குர்பானி கூடியிருச்சு அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்பா நியத்து வச்சுட்டியப்பா, அதற்குள்ள பகரம் என்ன? இதற்கு குர்பானுடைய நோக்கமே தக்குவாதான். அல்லாஹ்வுடைய பயபக்தி உங்களிடத்திலே வர வேண்டும், உங்களுடைய குடும்பங்களிலே வர வேண்டும். நாட்கள் முழுவதும், வருடம் முழுவதும் பாவ சுமையிலேயே, பாவ கரைகளிலே நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அப்படியே தோண்டுகிட்டு இருக்கிறோம், பிறண்டுகிட்டு இருக்கிறோம். இந்த குர்பானியுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராணியை கொண்டு, உங்களுடைய தியாகத்தின் அடிப்படையை கொண்டு, வலாக்கி யனாலு தக்குவா, அல்லாஹ் சொல்றான், உங்களிடத்துல தக்குவா வர வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும், நான் உண்மையான முஸ்லிம் என்ற பயம் வர வேண்டும். இந்த நோக்கத்தில் மட்டும்தான் உங்களுடைய குர்பான் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கின்றான். லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, நீங்கள் அறுக்கக்கூடிய மாமிசத்தின் பிராணிகளில் அதனுடைய இரத்தமோ கரியோ என்னை சார்ந்து என்னை வந்து சேர்ந்து அடைவதில்லை ஒருபோதும். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, கரியை கொடுக்கிறோம், அதுல ரத்தம் வருது, எந்த ரத்தமும் கரியும் எங்கள்கிட்ட வர்றதில்லை. ஆனால் என்னகிட்ட வர்றது, நான் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? வலாக்கி யனாலு தக்குவா, உங்களுடைய தக்குவா எப்படி இருக்கின்றது, என்னுடைய பயத்தை கொண்டு எப்படி நீங்கள் குர்பானி கொடுக்கின்றீர்கள் என்ற தியாகத்தின் மனப்பான்மையை மட்டும்தான் நாம் பார்க்கின்றோம் என்பதாக பெருமக்களே குர்ஆன் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. ஆனால் இன்றைக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய நாம், அது எந்த ரீதியிலே கொடுத்தாலும் சரி, தக்குவா என்பது நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. குர்பானி கொடுக்கிறவங்கள்ட்ட தொழுகை இல்லை, தொழுகை இருக்கிறவங்கள்ட்ட குர்பானி இல்லை. அதிகபட்சமாக
இப்ப ரெண்டும் சேர வேண்டும். சென்ற வாரம் சொன்னதை போன்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இன்னா ஆழ்த்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். தொழுகுங்கள், பின்னால் நீங்கள் குர்பானி கொடுங்கள். தொழுகுங்கள், பின்னால் குர்பானி கொடுங்கள். எப்போ குர்பானுடைய தக்வா வரட்ட வரும்? அல்லாஹ்வுடைய அச்சம் வரும் பொழுதுதான். அல்லாஹ்வுடைய அச்சம் எப்பொழுது வரும்? அவர் தன்னை மனிதன், அல்லாஹ் நம்மை எதற்கு நம்மை உருவாக்கினான், என்னுடைய உடலமைப்பை அல்லாஹ் எப்படி சீராக்கி கொடுத்தான் என்ற ஒரு பயம் அவரிடத்திலே வரும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தக்வா வரும். அல்லாஹ்வுடைய தக்வா வரும் பொழுதுதான் அந்த தக்வாவை கொண்டு அவர் குர்பானியை முறையாக நிறைவேற்ற முடியும். இல்ல எல்லாரும் குர்பானி கொடுக்குறாங்க, எல்லாரும் கூட்டுல சேர்றாங்க, நானும் சேர்றேன், எவ்வளவு போன்பே ஜிபே இப்படி தட்டி விட்டுட்டு போவோம். இதுல பெருமக்களே எந்த விதமான பிரயோஜனத்தையும் அடைய முடியாது. இதுதான் மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லி காமிக்கின்றது. எனவே குர்பானி கொடுக்கக்கூடியவரிடத்திலே அவர் எப்படி கொடுத்தாலும் சரி, அதிலே தியாகம் வர வேண்டும். என்ன தியாகம் வர வேண்டும்? சாதாரணமாக உருவாக்கப்பட்டதல்ல இந்த குர்பானி. வார்த்தையால் சொல்லி முடிக்கக்கூடிய வார்த்தை அல்ல இந்த குர்பானி. பல தியாகங்கள், பல உயிர் சேதங்கள், எல்லா விஷயங்களையும் கடந்து பாறைகளை உடைத்து வந்ததுதான் பெருமக்களை இந்த தியாகத்தின் குர்பான் என்று சொல்லுவார்கள். சாதாரணமாக நினைப்பவர்கள் எல்லாம் இந்த குர்பானுடைய நன்மையை முழுமையாக அடைந்து கொள்ள முடியாது. இதைத்தான் குர்ஆனுடைய நெடுவிலும் நீங்கள் பார்க்கலாம், ஹதீஸுடைய நெடுவிலும் நீங்கள் பெருமக்களை பார்க்கலாம். அந்த தியாகத்துடைய மனப்பான்மை வர வேண்டும். மனப்பான்மை வரணும் அப்படின்னு சொன்னா இந்த குர்பானியை கொண்டு எங்களிடத்துல ஈடேற்றம் வர வேண்டும். நாங்கள் இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தக்வாவை என்னிடத்திலே, என்னுடைய குடும்பத்திலே, எங்களுடைய ஊர்களிடத்திலே நாங்கள் கொண்டு வர வேண்டும், சேர்க்க வேண்டும். என்ன தக்வாவை கொண்டு வர வேண்டும்? குர்பானுடைய ஒரு நாட்களை கொண்டு எங்களுடைய காரியம் முடிந்து விட்டது என்பதாக நினைத்து விட முடியாது. இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அந்த ஒரு நாளைக்கு குர்பானியை கொடுத்து ஆடு அறுத்து கறியை லஹம பங்கு வச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கடமை பூர்த்தி ஆயிடுச்சு. நம்ம அல்லாஹ்வுடைய தக்வாவை என்ன செஞ்சிட்டோம்? முறையாக செயல்படுத்திட்டோம் என்பதாக பெருமக்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது உண்மையிலேயே ஒரு நாள் கூத்து என்பதாக சொல்ல முடியாது. ஒரு நாளினுடைய அந்த அமல் அடுத்த ஆண்டு வரையும் பிரதிபலிப்பை ஏற்படுத்த வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய குடும்பங்களிலே, ஊர்களிலே, உலக சமுதாயத்திலே பெருமக்களே ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டுமே ஒழிய அந்த குர்பானிக்கு முழுமையான நன்மை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்குமே ஒழிய, மாறாக எல்லாரும் கொடுக்கிறாங்க நாங்களும் கொடுக்கிறோம், எல்லாரும் மறுக்கிறாங்க நாங்களும் மறுக்கிறோம். இன்றைக்கு காலகட்டம் எப்படி போய்விட்டது என்று சொன்னால், நாம் பிடிக்கக்கூடிய பிராணி எப்படி இருக்க வேண்டும் என்று அறிவதில்லை, அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பது அறிவதில்லை, அதை எந்த நேரத்தில் அறுக்க வேண்டும், முறிக்க வேண்டும், அதை எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்று கேட்டு தெரியாத மக்களும் பெருமக்களே உலகத்திலே ஈமான் கொண்டவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒரு குர்பானியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் சும்மா வந்துறது இல்லை. நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த 1000 ரூபாய் சும்மா வந்துறது இல்லை. அந்த 1000 ரூபாய் சம்பாதிப்பதற்கு அதனுடைய உழைப்பு அந்த உழைக்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி அந்த ஒரு 1000 ரூபாவை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஆடாக இருக்குது அப்படின்னு சொன்னா, அதற்கு நம்ம பணம் போட்டு வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, அது தியாகத்தின் அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டுதான் வாங்குறோம். காரணம் என்ன? எல்லா மக்களிடத்திலும் ஒரு விஷயம் இருக்கும். என்ன விஷயம்? இதை கொண்டு எங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நிச்சயமாக. அப்போ அந்த நன்மையை சரியாக நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா பெருமக்களே, அதனுடைய வழிமுறைகளை தெரிந்து கொள்வது மோமினுடைய கடமையாக, தலையணையாக, கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இதனால தான் ஆரம்ப காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடு ஷாத்துன் பிடித்தாலும் கூட என்ன ஏறக்குறைய அதிகமான நாட்கள் என்ன செய்வாங்க? வளர்த்து கொடுப்பாங்க. அந்த பாசம் பிரியும் பொழுது என் குடும்பத்தில் ஒரு மனிதர் தவறிவிட்டால் எவ்வளவு என்னுடைய நெஞ்சம் பொறுக்காதோ, அதே போன்று என்னுடைய அந்த பிராணி தவறும் பொழுது எனக்கு அந்த அளவு என்ன செய்ய வேண்டும்? கவலை வர வேண்டும். இதுதான் தியாகம். இன்றைய காலகட்டத்தில் சென்ற வாரம் சொன்னது போன்று அப்படி நம்ம வாகனத்தை என்ன பிடிச்சி நம்ம வளர்த்து அதை அறுப்பது என்பது இன்றைக்கு சாத்தியமில்லாத கூறாக இருக்கின்றது. இன்னைக்கு நடைமுறைகளை பார்க்கும்போது உண்மையான விஷயம். ஆனால் அதை கொடுக்கும் பொழுதாவது என்ன செய்யணும்? பெருமக்கள் அதனுடைய வழிமுறைகளை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு மோமீதும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் ஆடுகளை நீங்கள் குர்பானிகளை நீங்கள் பொதுவாக கொடுக்கும் பொழுது முதல்ல நியத்து வைக்கணும். என்ன நியத்து? அதனால தான் எல்லாத்துலேயும் குர்ஆன் நெடுவிலும் நீங்கள் பார்க்கலாம். தொழுகையினுடைய ஆரம்பத்திலும் நம்ம ஓதக்கூடிய இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? குர்பானி கொடுப்பதற்கு முன்னால் இந்த துஆவை, இந்த ஆயத்தை என்ன செய்யணும்? நீங்கள் ஓதணும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். அதற்கு பின்னாடி தான் அல்லாஹ் மின்க வலக அல்லாஹ் அக்பர் என்பதாக ஓத வேண்டும். அதே போன்று
இந்த பிராணியினுடைய விஷயங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அதிகமாக இரக்கம் காட்டுங்கள். மனிதர்களுக்கு எப்படி இரக்கம் காட்டீர்களோ அதே போன்று பிராணிகளின் மீது இரக்கம் காட்டுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மழை பெய்கின்றது அல்லவா, மழை பெய்கின்றது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுடைய பாவத்தின் காரணமாக மழையை இறக்காவிட்டாலும் அந்த பிராணிகளின் மூலமாக கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதாவது ஒரு தருணத்திலே மழையை இறக்குவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த பிராணிகளின் மீது மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டாலும் கூட அந்த பிராணிகள் மீது கால்நடைகள் மீது அல்லாஹ்வுடைய இரக்கம் ரஹம் என்பது அதிகமாக இருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அதே போன்றுதான் நீங்கள் தியாகத்தின் அடிப்படையிலே கொடுக்கக்கூடிய அந்த பிராணியின் மீது நீங்கள் என்ன செய்யணும், பலியிடும் பொழுது நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அகமதிலே ஒரு ஹதீஸ் இடம்பெறும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய நண்பர் ஒரு சஹாபியினுடைய பின்புறத்தில் சுய தேவைகளுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கொல்லப்புறமாக போகிறாங்க. அந்த கொல்லப்புறத்தில் ஒரு நாக்கத்தூள் ஒரு ஒட்டகம் கட்டப்பட்டு இருக்குது. அப்போ கெட்டப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒட்டகத்தினுடைய கண்கள் இருந்து பக்கா நாக்கத்தூள் ஒட்டகம் அழுகிற சத்தம் கேட்குது. இன்னைக்கு நம்புவோமா, ஒட்டகம் அழுகுதா ஆடு அழுகுதா அப்படின்னு சொல்லுவோம். நடந்த விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க, என்ன சத்தம் வருகின்றது என்பதாக சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஒட்டகம் அழுது கொண்டு இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, மனிதர்கள் மீது அல்லாஹ்வுடைய இரக்கம் இருக்குதா இல்லையா என்பதாக கேட்டார்கள். அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஏன் இரக்கம் இல்லை, அல்லாஹ் 70 தாயினுடைய இரக்கம் உள்ளவன், நமக்கு எவ்வளவு ரஹம் காட்டுறான், இரக்கம் காட்டுறான், அப்ப நீங்க பிற மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நாம் யா ரசூலல்லாஹ், நான் எல்லாரும் மீதும் இரக்கம் காட்டுவேன், என் குடும்பம் என் சொந்த பந்தங்கள் எல்லாரும் மீதும் இரக்கம் காட்டுவேன், இரக்கம் காட்டாத மனிதன் மூமின் இல்லை என்பதாக நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அப்படியா? அப்போ நாம் வளர்க்கக்கூடிய பிராணிகள் மீது இரக்கம் காட்டணுமா காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ அந்த சஹாபி சொல்றார், யாரை சொல்லலாம், நான் இரக்கம் காட்டணும், இப்போ உங்களுடைய ஒட்டகத்தை நீங்கள் போய் பாருங்க, ஒட்டகம் அழுகுது, கண்ணில் இருந்து தண்ணி வருது. அப்போ அது என்ன சொல்லுது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனுடைய அந்த கண்ணில் வரக்கூடிய அந்த தண்ணீரின் மூலமாக அது என்ன கவலை கொண்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன். நீங்க சரியான முறையில் அந்த கால்நடைக்கு அந்த பிராணிக்கு பராமரிப்பு செய்யவில்லை. நீங்கள் எப்படி மனிதர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறாரோ அதே போன்று நீங்கள் வளர்க்கக்கூடிய வார்த்தெடுக்கக்கூடிய பிராணிகள் மீதும் நீங்கள் இரக்கம் காட்டாத வரை முஸ்லிம் உண்மையான மூமினாக நீங்கள் ஆக முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சஹாபியை கண்டிச்சாங்க. அதே போன்று பெருமக்களே, சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ஆட்டை அறுக்கிறவங்க நிறைய வர்றாங்க, டக்குன்னு அறுத்து போட்டு தோலை முடிச்சு போட்டு நம்ம வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் போய்கிட்டே இருப்போம், நம்ம காசை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது முழுமையான குர்பானியாக ஆக முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகமதுல ஒரு ஹதீஸ் இடம்பெறும். ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். மா குத்திய மினல் பஹீமத்தி, நீங்கள் ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தால், அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும், அதற்கு முன்னால் அறுப்பதற்கு முன்னால் உங்களுடைய கத்தி என்ன செய்யுங்க, நல்லா தீட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நல்லா தீட்டிக்கிறீங்க, தீட்டிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீ பஹீமத்தி வயல் ஐயத்துன் வஹுவ மையத்துன், நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த குட்டியை நீங்கள் பிராணியை கால்நடையை அறுக்கும் பொழுது நன்றாக உயிர் பிரிந்த பின்னால், உயிர் பிரிந்து அதனுடைய சூடு ஆறின பின்னால் தான் என்ன செய்யணும், அந்த குட்டியை உரிக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு கால் இந்த ஹதீஸுடைய தொடரில் ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கப்படுச்சு, ஒரு கால் அந்த பிராணியை அறுக்கிறோம், குட்டியை அறுக்கிறோம், உயிர் போயிருச்சு, ஆனால் துடிச்சிக்கிட்டு இருக்குது, முழுமையான ரத்தம் போகலை, அதற்கு முன்னாடி உரிச்சு போட்டா என்ன யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான். இன்னைக்கு அதிகபட்சமாக பெருமக்களே மசாயில் சட்டம் விளங்கணும். இன்னைக்கு நடக்கக்கூடிய நிதர்சன உண்மை. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைய ஐயத்துன், சொன்ன வார்த்தை வைய ஐயத்துன் வைய மையத்துன், ஆனால் நீங்கள் அறுத்த விஷயம் வேண்டுமானால் ஹலாலாக இருக்கலாம். நல்ல வார்த்தையை கேளுங்க, நீங்க அறுத்தீங்க பாருங்க அந்த குட்டி, நீங்க ஹலாலான முறையில் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்திருக்கலாம். ஆனால் அதனுடைய பாவம் என்ன தெரியுமா? தானாக செத்தால், ஒரு பிராணி தானாக செத்து போயிருச்சு,
தானாக செத்தால் என்ன குற்றமோ அதனுடைய குற்ற பாவச்சுமை உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படி சொன்னார். அப்படி என்று சொன்னால் பெருமக்களை குர்பானி கொடுக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்? கொடுக்கறதுக்கு முன்னாடி அது கத்திய தனிப்பட்ட முறையில் அதற்கு நேராக வைத்து அறுக்காமல், அதே போன்று அறுத்த பின்னாடி அதனுடைய இரத்தம் முழுமையாக போன பின்னாடி தான் அதை உரிக்க வேண்டும் என்பது பெருமக்களே இந்த ஹதீஸ் தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுகின்றது. அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், ஒரு சஹாபி ஒரு ஆட்டை அறுக்கும் பொழுது நல்ல ஆட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கணும் முன்னாடி வச்சுக்கிட்டு கத்தியை தீட்ட ஆரம்பித்தார். நவர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சொன்னாங்க, எத்தனை முறை ஒரு பிராணியை மௌத்தாக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எத்தனை முறை மௌத்தாக்குவீங்க? இப்போ அந்த சஹாபி சொன்னார், யாரை சொல்லலாம், எத்தனை முறை வந்து குட்டியை அறுக்கவே இல்லை, கத்தியை இப்போ தான் தீட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பிராணிக்கு முன்னால் நீங்கள் கத்தியை தீட்டினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பல முறை ஒரு உயிரை கொண்டதனுடைய பாவம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதையும் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று பெருமக்களே, குர்பானி கொடுக்கக்கூடிய நோட்டீஸ் நம்ம போடுவோம்னு வைங்களேன், சில விஷயங்கள் ஆடுகளாக இருக்கட்டும், அதில் சில உறுப்புகளை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 7 உறுப்புகள் அங்கே சொல்லப்படுது. ரத்தம், தம், அது குர்ஆனில் தெளிவாக சொல்லுது. ரத்தத்தை ஒரு மோமின்தாரி ஈமான்தாரி சாப்பிடக்கூடாது, ஹராம், அது முழுமையாக தவிர்த்துக்கிறது. 2வது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுடைய தோரணிலிருந்து வல்லுநர் சட்ட வல்லுநர்கள் எடுக்கின்றார்கள். ஒன்று குர்ஆன் சொல்லுது ரத்தம், 2வது ஆண் உறுப்பு. ஆண் உறுப்பு அதை நம்ம அறுத்து கூறில் போடக்கூடாது. 3 பெண் உறுப்பு. அதே போன்று 4 அந்த விதப்பைகள், அதை என்ன செய்யக்கூடாது? நீங்கள் பங்கிடக்கூடிய அந்த மாமிசத்தில் நீங்கள் சேர்க்கக்கூடாது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலலை கட்டி அப்படின்னு சொல்லி இருக்கும். கலலை கட்டி ஹராம் அல்ல, ஆனால் அது மக்ரூ, வெறுக்கத்தக்க செயல். இதில் பங்குகளில் நீங்கள் சேர்க்காதீங்க. கலலை கட்டி அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பு அந்த ஆடுகளில் இருக்குமா. அதே போன்று 6வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூத்திரப்பை, அதாவது சிறுநீர் கழிச்சு அந்த வெளியே அதில் அந்த பை, அதை நீங்கள் என்ன செய்யுங்க? தனியாக எடுத்துருங்க. 7வதாக சொல்லப்படுது பித்தப்பை. இந்த 7 உறுப்புகளை முடிஞ்ச அளவு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கூடுதல் போடும்போது நீங்கள் அதை சேர்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதே போன்று இன்றைக்கி பரவலாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், குர்பானி கொடுக்கக்கூடியவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால் 3 பங்காக குர்பானியுடைய சட்டமும் நல்லா விளங்கிக்கிறணும், அக்கீக்காவுடைய சட்டமும் ஒன்று தான். குர்பானி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 3 பங்கு வச்சு சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு என்ன செஞ்சுக்கணும்? பிரிச்சுக்கிறணும். அதே மாதிரி அக்கீக்காவுடைய சட்டம் அதுதான். அல்லாஹ்வுடைய பெயரால் நேர்ச்சை வைக்கிறோம், அந்த கறியை மட்டும்தான் என்ன செய்யக்கூடாது? குடும்பத்தில் உள்ளவங்க யார் பேரில் அறுக்கப்படுதோ அவங்க சாப்பிடக்கூடாது. மார்க்கம் சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள். ஆனால் இன்னைக்கு குர்பானி கொடுக்குற பாருங்க, 3ல் ஒரு பங்கு கொடுக்கக்கூடிய அதிகமான மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வெளிகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம வீட்லேயும் ஆடை இருக்கிறோம், அவர் வீட்லேயும் ஆடை இருக்கிறாங்க, நம்ம இங்கே கொடுத்து விடுறோம், அவர் இங்கே கொடுத்து விடுறாங்க. அப்போ என்ன அதில் நன்மை இருக்குது? சின்ன பாருங்க, மாற்றி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் குர்பானி கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? முடிந்த அளவு சொந்த பந்தமாகங்களாக இருந்தாலும் சரி பெருமக்களே, நாம் அறுக்கக்கூடிய அந்த லகம் இருக்குது பாருங்க, அந்த கறி வெளியில போகணும். யாரும் குர்பானி கொடுக்காம இருக்கிறாங்க, இப்போ இல்லாத ஏழைகள் இருக்கிறாங்க, என்ன ஏழைகள் இருக்கு, இவங்களுக்கு போய் கறி சேரணும். இது அல்லாமல் என்ன செய்ய, நம்மளுக்குள்ளேயே மாற்றிக்கிட்டு இவர் 10 கிலோ அறுத்த வீட்டு 10 வீட்டில் ஆடை இருப்பாங்க, இந்த 10 வீட்டுக்கு அவர் 1 கிலோ கொடுத்துறாரு, 6.5 கிலோ கொடுத்துறாரு, அவர் அறுக்கிறார், இவர் வீட்டுக்கு 10 கிலோ அங்கே போக அந்த 10 கிலோ என்ன செய்யுது, மீண்டும் இவர் வீட்டுக்கு வந்துருக்கு. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இதுலையும் பெருமக்களே முடிந்த அளவு என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி நம்ம எடுத்துக்கணும். முடிந்த அளவு 3ஆக பங்கு வைக்கிறீங்க, 3 பங்குகள் என்ன செய்யணும்? 2 பங்கு வெளியே போகுது, 2 பங்கு என்ன செய்யணும்? கொடுத்தவங்களுக்கு திருப்பி அறுக்கிறவங்க அவங்க வேறவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி அந்த லஹமுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, வெளியில போகணும். இல்லாத மக்கள், அதே போல சொந்த பந்தங்கள், அறுக்காத மக்கள் எல்லாரும் சாப்பிட வேண்டும். இதுதான் குர்பானுடைய சட்டம் நமக்கு என்ன செய்யுது? முறைப்படுத்தி கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை முறையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். அதே போன்று துவாக்கள், அதனுடைய சில விளக்குமுறைகள் இன்ஷா அல்லாஹ் நாளை காலையில் நோட்டீஸாக உங்களுக்கு கையில் கொடுக்கப்படும். அந்த முறையில் நீங்கள் என்ன செய்யணும்? குர்பானி கொடுக்கக்கூடிய முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும். முடிந்தளவு இந்த குர்பானியை கொண்டு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தக்குவா வரணும். இந்த வருஷம் நான் குர்பானி கொடுக்குறேன், அது கூட்டாக இருக்கட்டும், தனியாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், இதில் என்னட்ட இந்த குர்பானியை கொண்டு ஒரு மாற்றம் வரணும். என் குடும்பத்தில், என் ஊரில் என்னட்ட முடிந்தளவு என்ன செய்யணும்? பள்ளியினுடைய தொடர்பை மீண்டும் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே ஒரு விஷயம்தான். எல்லா மக்களும் என்ன செய்யணும்? பள்ளியை நிரப்பணும். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருந்தால் வீட்டில் இருக்க தொழுகை இல்லாத வீடுகள் நல்லா விளங்கிக்கிறது. புகாரியுடைய நெடுவிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஸலாத்து தொழுகைக்குண்டே ஒரு பாபை இது பண்ணியிருக்கிறாங்க, பாடம் எடுத்திருக்கிறாங்க. தொழுகை இல்லாத வீடுகள் செத்த பிணத்திற்கு சமம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த புகாரி நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும், எல்லா சிகாசித்தாத்தினுடைய எல்லா ஹதீஸினுடைய இமாம்களும் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. எந்த குடும்பங்களில் தொழுகை அற்றவர்களாக இருக்கின்றார்களோ அந்த குடும்பம் செத்த பிணத்திற்கு சமம். வஜாலா புயூதக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை கபடுதலாக ஆக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சாங்க. அப்போ குர்பானுடைய தக்குவா வரணும் அப்படின்னு சொன்னால் தக்குவா எங்கே வரும்? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் தான் வரும். அதனால தான் அரஃபா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அக்பர் என்பதாக நீங்கள் முழக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமலை கொண்டு மற்றொரு தக்குவாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உண்மையான மோமின்தாரியாக நம்மை மட்டும் அல்லாமல் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.